வணக்கம். தமிழ் புட் கார்னரில் இன்னைக்கு தண்ணி புதினா சட்னி பண்ண போகிறோம். தண்ணி கார சட்னி, தண்ணி தேங்காய் சட்னியை போலவே இந்த சட்னியும் சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த உளுந்த கருகிராம நல்ல பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கணும். இது தண்ணி சட்னிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் உளுந்து அதிகமாகவே சேர்த்து வறுக்கிறோம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக சேர்க்குறத விட தண்ணி சட்னிங்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அதே மாதிரி தான் அடுத்து நம்ம சேர்க்க போகிற பூண்டு, புளி இதெல்லாமே, உப்பு எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வறுபட்டுச்சு. அடுத்து இது கூட 5 பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியை சேர்த்த உடனேயே சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நான் இதில் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா செக் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாம். புளியை இந்த மாதிரி பீசஸ் ஆக்கி சேர்த்தோம்னா நல்லா வதங்கிடும். புளியுமே நான் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். தண்ணி சட்னிங்கிறதுனால புளி அதிகமாக சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1.5 கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு புதினாவை வதக்கி விட்டுக்கோங்க. புதினாவோட கலர் மாறுற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கினா போதும். அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா ஆறட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்த உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு அடுத்து 2வது வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 4 சுற்று சுற்றிக்கலாம். அடுத்து இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். ஓரளவு லேஸ் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. அரைச்சாச்சு. அடுத்து இதில் 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சட்னியை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. டேஸ்டான புதினா தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.